ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை ஹோம் வெஜ் கிச்சன். இப்போ தீபாவளி முடிஞ்சிடுச்சுங்க. நிறைய ஸ்வீட்ஸ்லாம் சாப்பிட்ருப்போம். நம்ம வீட்டில் மட்டும் இல்லாமல் ரிலேட்டிவ்ஸு, ஃப்ரெண்ட்ஸு, எதிர்த்த வீடு, பக்கத்து வீடுன்னு எல்லோரும் கொடுத்த ஸ்வீட்ஸு, ஸ்நாக்ஸு எல்லாமே டேஸ்ட் பண்ணியிருப்போம். அதை தவிர நம்ம பண்டிகை சமையலும் தடபுடலா வடை பாயசம் எல்லாம் நம்ம சாப்பிட்டுட்டு நல்லா வெயிட் ஏறி இருக்கும். நம்ம வயிறு ரொம்ப ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதை சரி செய்யறதுக்கு இன்றைக்கி நம்ம வீடியோவில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து நைட்டு டின்னர் வரைக்கும் கம்ப்ளீட் டிடாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு நாள் இல்லைங்க, 2 நாள் கூட இந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணலாம். இதனால் இந்த வெயிட்டும் ரெடியூஸ் ஆகும், வயிற்றுக்கும் எந்த பிரச்சனையும் வராது. நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம மை ஹோம் வெஜ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே பார்க்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸ்மூத்தி சுண்டல் எடுத்துக்கலாம். நான் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 2 ஆப்பிள் சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். வாழைப்பழம் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வெறும் ஆப்பிள் தான் சேர்த்துட்டுருக்கேன். மிக்ஸ்டு நட்ஸு 1 கப்பு, கொஞ்சமாக சர்க்கரை வேண்டாங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சின்னு வந்துடலாம். இது கூட இப்போ ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்துக்கலாம். இந்த கொண்டக்கடலை நல்லா ஸ்ப்ரவுட்ஸ் வந்திருக்கு. இதை ஒரு குக்கரில் வேக வச்சிடலாம். ஒரு 2 விசில் வேக வச்சு எடுத்தால் போகிறோம். தேவையான அளவு உப்பு, குக்கரை மூடி வச்சு வெயிட் போட்டுடலாம். ரெண்டு விசில் வெந்தாச்சு. கொண்டக்கடலை ஸ்ப்ரவுட் சுண்டல் ரெடி. இப்போ நம்ம அரைச்சி வந்த ஸ்மூத்தியை ஒரு கிளாஸில் சேர்த்துக்கலாம். டிடாக்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ஸ்மூத்தி ஒரு கிளாஸ், இது மாதிரி ஸ்ப்ரவுட்ஸ் ஒரு அரை கப்லேருந்து 1 கப் வரைக்கும் எடுத்துக்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. இப்போ மிட் மார்னிங்க்கு ஒரு வெஜிடபிள் ஜூஸ் தயார் பண்ணலாம். நான் கட் பண்ண குக்கும்பர், கொஞ்சமாக நெல்லிக்காய், கிரேட் பண்ண நெல்லிக்காய், 2 நெல்லிக்காய் எடுத்துட்டுருக்கேன். பீட்ரூட் கொஞ்சமாக எடுத்துட்டுருக்கேன். புதினா, கருவேப்பிலை, லெமன் ஜூஸ், தேவையான அளவு உப்பு, தண்ணி சேர்த்து ரெடி பண்ணிடலாம். மிட் மார்னிங் வெஜிடபிள் ஜூஸ் ரெடி. இது மட்டும் போதும் மிட் மார்னிங்க்கு. எல்லாமே இது இருக்குது. இதில் ஃப்ரூட்ஸ், மார்னிங் ஃப்ரூட்ஸ் ஆயிடுச்சு. இதில் வெஜிடபிள் ஜூஸ் ரெடி. இப்போ லஞ்சுக்கு நான் இந்த மாதிரி ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டுருக்கேன். கடுகு, கடுகு நல்லா வெடித்ததும் ஜீரகம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, பொடியாக கட் பண்ண தக்காளி நல்லா வதக்கிடலாம். நம்ம ப்ரெஷர் குக் தான் பண்ண போகிறோம், ரொம்ப வதங்கணுன்ற தேவையில்லை. 1 கப்பு பொடியாக நறுக்கின கேப்சிகம், பொடியாக நறுக்கின கேரட், பீன்ஸ், எல்லாமே சேர்த்து ஒரு வதக்கி விட்டுடலாம். கொத்தமல்லி, பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்துருக்கேன். மஞ்சள் பொடி,
எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ 4 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டுருக்கேன். 1 கிளாஸ் மில்லட் எடுக்கிறதுக்கு 4 கிளாஸ் தண்ணி. இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ 3/4 கப்பு மில்லட்டு, 1/4 கப்பு நான் பைத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். இல்லை 1 கப்பு மில்லட்டாக இருந்தாலும் சரி, பைத்தம்பருப்பும் நல்லது இல்லையா, இப்போ தால் இருக்கிறது நல்லது, அதனால் நான் அது மாதிரி சேர்த்துருக்கேன். ஒரு குக்கரில் ஒரு 4 விசில் வந்தால் போதும். 4லேருந்து 5 விசில் எல்லாமே நான் டேரெக்டாக வச்சுருக்கோம் குக்கரில். ஒரு ரிலீஸ் பண்ணிடலாம். அருமையான தால் கிச்சடி, மில்லட் தால் கிச்சடி ரெடி. எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டிருக்கோம். நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் லஞ்சுக்கு. ரைஸே சேர்க்கலை, நம்ம சர்வ் பண்ணி காட்டுறேன். நான் தயிர் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். குக்கும்பர் தால் கிச்சடி ரெடி லஞ்சுக்கு. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நான் ஆல்ரெடி ரெசிபி போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நைட்டு டின்னருக்கு ஒரு பவுலில் 2 கப்பு கடலை மாவு சேர்த்துட்டுருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, ஜீரகம், பெருங்காயம், கட் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்துட்டுருக்கேன். கேரட், துருவின கேரட் 1 கப்பு, பச்சை மிளகா காரத்துக்கு, கொத்தமல்லி, எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பேசன் சீலாக் ரெடி. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் திக்காக இருக்கிறது மாவு. இப்போ பேசன் சீலா மாவு ரெடி. ஒரு தவா வச்சுருக்கேன், கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். தவா நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற பேசன் சீலா ஒரு 2 கரண்டி விட்டு நல்லா இந்த மாதிரி தோசை மாதிரி மாவு ஊற்றிக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். அருமையான பேசன் சீலா ரெடி. வெயிட் லாஸ் டின்னர் ரெசிபி. அடுத்ததான் ஒரு சீலா பண்ணி காட்டுறேன். நல்லா ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். பேசன் சீலா ரெடி. இப்போ நான் அவியலோடு தான் இன்றைக்கி சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த சட்னியான எடுத்துக்கலாம். அவியல் நான் இப்போ மோர் ஒரு பட்டர் மில்க் ஒரு கிளாஸ் எடுத்துட்டுருக்கேன். அருமையான டின்னர் ரெசிபி. வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். டிடாக்ஸ் ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம மை ஹோம் வெஜ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க.
அதான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.